வந்து பாலை ஏன் தூக்கி போட்டு நம்ம அடிக்கிறோம்னு வச்சுக்கி, பால் ஒரு பந்து ஹைட்டு போகும், ஒரு பால் ஹைட்டு கம்மியா வரும். எல்லாத்துக்குமே நம்ம போய் அட்ஜஸ்ட் பண்ணி அடிக்கிறது. அதே போல டேக் ஆப் எடுக்கிறதும் ஃபாஸ்டா போய் டேக் ஆப் எடுக்கிறது. சரியா? இதுவே நம்ம ஷெட்ரு போட்டு அடிக்கிற மாதிரினா உனக்கு பந்து கரெக்டா போடுறாங்க, அப்ப நீ பந்து டப்பா டப்பான்னு அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா தூக்கி போடுற பந்து அப்படி கிடையாது. தூக்கி போடுற பந்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம டைமிங் போக வேண்டியதுதான். டைமிங்கும் கரெக்டா இருக்கணும், நம்ம பந்து தூக்கி போறதுக்கு கரெக்டா இருக்கணும். புரியுதா? அதனால தான் நம்ம பந்தை 2 கையால தூக்கி போட சொல்லிட்டு போய் பந்தை அடிக்கிறோம். நெக்ஸ்ட் ஐபால். நார்மலா நம்ம இப்ப ஐபால் அடிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் ரைட்டு லெஃப்ட், அதுக்கப்புறமா தான் ரைட் எடுப்போம். இப்போ நம்ம 2 ஸ்டெப்பு, அது வந்து ஃபாஸ்ட் ஆகிறதுக்கு மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். இப்போ நார்மலா ஐபால் அடிக்க போறோம்னா ஃபர்ஸ்ட் சின்னது, அதோட கொஞ்சம் பெருசு, அதோட லாங் ஸ்டெப்பு, பெரிய ஸ்டெப்போ வச்சு நம்ம இப்போ அடிக்க போறோம். இப்போ நம்ம ஃபாஸ்டா போறதுனால பந்துக்கு டைமிங், பந்தை க்ளோஸ் பால் டைமிங், பந்தை குஷி அடிக்கணுன்றதுக்கு 2 ஸ்டெப்லயே நம்ம போட்டுக்கிறோம். அந்த 2 ஸ்டெப்பு போய் பந்தை அடிக்கிறது. ஃபர்ஸ்ட் 1 ஜம்ப்பு, 2வது லெஃப்ட், 3வது ரைட்டு. பந்தை அடி நம்ம எனர்ஜி நல்லா சேவ் பண்ணி முதல் ஷார்ட் ரேஞ்சுனால நம்ம வேக வேகமா போய் அந்த 6 ஸ்டெப்பு போயிட்டு 6 பால் அடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ நம்மளுக்கு எனர்ஜி ரொம்ப தேவைப்படும். ரொம்ப கீழவும் இறங்கணும், பந்துக்கும் ஃபாஸ்டா போகணும். சரியா? அதனால ஃபாஸ்டா இறங்கி ஃபாஸ்டா ஏறணும். அதே கண்டினியூவா 6 ஜம்ப்பு, அதுக்கப்புறம் 1 பால் அட்டாக்கு, 2 பால் ஜம்ப்பு, அந்த மாதிரி மாறும். ஒன் டைம் இந்த சைடு போனோம், ஒரு சைடு, 1 டைம் அந்த சைடு போனோம். அப்புறம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 6 பண்ணியிருந்தோம். 6 மட்டும் ஒரு செட்டு 6 பண்ணியிருந்தோம். இப்போ அந்த மாதிரி கிடையாது. இது மட்டும் நம்ம 9 பண்ணோம். 3 பால் அடிக்கணும், 2 பால்ல ஜம்ப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரைட் சைடு போனா 2வது லெஃப்ட் சைடு வேட்ட மாறி வரணும். ஒரு பால் ஹைட் பால் அடிக்கிறதுக்கும் ஒரு பால் உள்ள போய் அடிக்கிறதுக்கும் நீங்க வரும்போதே ஜம்ப் எப்படி போறீங்க, எந்த சைடு டேக் அப் போறீங்க கரெக்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் டேக் அப் ஜம்ப் எடுக்கிறா, அது ரைட் சைடு பக்கம் வரா. 2வது இது லெஃப்ட் சைடு பக்கம் இறங்குறா. இப்ப 3வது பால் அடிக்க போறான். அந்த பால் மட்டும் நேரா போய் நேரா வந்து வேண்டியதுதான். இது வந்து 2 பால் தான், கரெக்டா 6 பண்ணோம். இப்படி ஒன்று போனோம், அப்படி ஒன்று வரணும். அதுதான் ஃபர்ஸ்ட் எந்த சைடு போறா? லெஃப்ட். இந்த சைடு என் சைடு வரணும். ஃபர்ஸ்ட் நேரா வரணும். ஃபாஸ்ட் சவுண்ட். ஆறு பால் அடிக்கணும். சரியா? அதே பாரு, பேக்கப் சுத்தி தான் போகணும். திரும்பி வரப்ப இந்த சைடு இறங்கி திரும்பி சுத்தி தான் போகணும். ரெடி? ஆறு பால் அட்டாக்கு.
சிக்ஸ் பால் நீங்க அட்டாக் பண்றப்ப பாலை வந்து இந்த சைடு வந்து சுத்தி போகணும் பந்துக்கு. அதே போல பந்து இழுத்து போடுறாங்களா இல்ல தள்ளி போடுறாங்களா பந்துக்கு ஏத்த மாதிரி தான் தேங்காய் போட்டு பந்து அடிக்கணும். நின்னு அடிப்பதி அப்படி என்னன்னா